الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله الذي أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا வான்மறை வகுத்தளித்து இவ்வையகம் செழிக்க வைத்த வல்லோன் அல்லாஹுவிற்கே வற்றா புகழனைத்தும் இருள் சூழ்ந்த இவ்வையகத்தில் இஸ்லாம் எனும் அருளை சூழ வைத்த நற்குணத்தின் தாயகம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தர்கள் மீதும் அவர்களது வாழ்வை தனது வாழ்வாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபர் தாபிஈன்கள், இமாம்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் மற்றும் குறிப்பாக இந்த அகிலத்தில் வாழுகிற அத்துணை மாந்தர்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் வற்றா கருணையும் கிருபையும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிலவுக. உலகில் வாழுகிற பொழுது ஆரோக்கியமான நல்வளத்தையும் நற்சுகத்தையும் அல்லாஹ் நமக்கும் நாம் நேசிக்கிற மக்களுக்கும் நம்மை நேசிக்கிற மக்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அமைதி நிறை அன்னையர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, நாம் தாங்கி இருக்கிற இந்த பூத உடல் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற இந்த உடலும் உயிரும் அமானிதமாக இருக்கிறது. அல்லாஹ் தந்த இந்த உடலையும் உள்ளத்தையும் நாம் எந்த அளவிற்கு வலுப்படுத்த வேண்டும், உறுதி சேர்க்க வேண்டும், இஸ்லாத்தின் பார்வையில் இந்த உடலையும் உள்ளத்தையும் எப்படி கட்டுக்கோப்பாக அமையப்பெற வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் என்ன சொல்லியிருக்கிறார்கள், என்ன செய்து காட்டி நமக்கு வாழ்வியலாக தந்திருக்கிறார்கள் என்பதை குறித்து இந்த ஜுமாவுடைய மேடையில் குத்துபாவில் நாம் தேர்ந்து தெளிவடையவிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அன்பிற்கினியவர்களே, இந்த பூத உடல் என்பது இந்த உயிரை தாங்கி இருக்கிற உடலை குறித்து அல்லாஹ் பேசுகிற பொழுது வனஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி, என்னுடைய ரூஹை நான் உங்களுக்கு ஊதினேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த ரூஹ் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அதனால தான் யஸ்அலூனக அனிர் ரூஹ், நபியே ரூஹை குறித்து உயிரை குறித்து உங்களிடத்தில் கேள்வி கேட்கப்படும். உங்களிடத்தில் கேட்பார்கள், குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, அது அல்லாஹ்வுடைய ஒரு ஆர்டர், அல்லாஹ்வுடைய கட்டளை என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் பதிலளிக்கிறார். அந்த அடிப்படையில் அன்பிற்கினியவர்களை, நமக்கு அமானிதமாக தரப்பட்டிருக்கிற இந்த உடலை நாம் எந்த ரீதியில் பக்குவப்படுத்த வேண்டும், எந்த ரீதியில் பயிற்சிப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டியும் வாழ்வியலாக நம் வாழ்க்கையில் நடைமுறை காட்டியும் சென்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான உரிமைகள், உடைமைகள், ஹக்கு என்பது உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உடலை குறித்து சொல்லுகிற பொழுது ஃபஇன்ன லிஜஸதிக அலைக ஹக்கா வஇன்ன லிஐனிக அலைக ஹக்கா என்று பெருமானார் பதிவு செய்வார்கள். இது 1904 1904
47வது ஹதீஸாக புகாரியிலே பதிவு செய்யப்படக்கூடிய 1947வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. இதை அறிவிக்கிறவர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்படின்னா நல்லா யோசிக்கணும். ஃபைனலி ஜஸதிக்க அலைக்க ஹக்கா, உன்னுடைய உடம்பிற்கென ஒரு கடமை இருக்கிறது, அந்த கடமையை நீங்கள் ஆற்றுங்கள். உங்கள் உள்ளத்திற்கென ஒரு கடமை இருக்கிறது, அதை ஆற்றுங்கள். உங்கள் உடல் உறுப்புக்கென ஒவ்வொரு கடமை இருக்கிறது, அதை ஆற்றுங்கள். உங்கள் கண்களுக்கென ஒவ்வொரு கடமை இருக்கிறது, அதை ஆற்றுங்கள் என்று அல்லாஹ் தந்திருக்கிற அந்த அமானிதத்தை குறித்து பேசுவார்கள். அதனால தான் நம்ம இன்றைக்கு ஆர்கன் டொனேட் பண்ணுறத சில அறிஞர் பெருமக்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. நம்ம பிளட் டொனேட் பண்ணுறோம், அது சுன்னத்தான காரியம். நம்முடைய உடல் உறுப்புகள், நாம் இறந்த பிறகு இந்த உறுப்பை நான் தானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் சில மார்க்க அறிஞர்களிடத்தில் கருத்து வேறுபாடு நிலவுகிறது. காரணம், இது நமக்கே சொந்தமில்லாத ஒன்று. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற அந்த அமானிதத்தை அல்லாஹ்விடத்தை நாம் ஒப்படைக்க வேண்டும். நமக்கே சொந்தமில்லாத ஒன்றை நாம் எப்படி தானம் பண்ண முடியும் அப்படின்னு சில கூற்றும், சில கண்களெல்லாம் இப்படி டொனேட் பண்ணுறாங்களே, அதெல்லாம் அல்லாஹ் ஒரு உயிர் கொடுத்து இறந்த பிறகு கொஞ்சம் ஒரு சில நேரம் உயிர் இருக்கிறது அப்படின்னா அதை பயன்படுத்துறது தானே வச்சிருக்கிற அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது. அல்லாஹ் வாயிலம். ஆக நம்முடைய உடல் உறுப்புகளை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விஷயங்களே ஆர்வம் ஊட்டுகிறார்கள். பல விஷயங்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய உடலை குறித்து நீங்கள் பேணுங்கள் என்று சஹாபாக்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் இது அமானிதம், அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற அமானிதம். இன்றைக்கு நம்முடைய இளவல்கள், நம்முடைய சிறார்கள் எதை நோக்கி பயணப்படுகிறார்கள்? விளையாட்டு என்ற ரீதியில் அன்றைக்கு மண்ணோடும் வெயிலோடும் மனிதர்களோடும் விளையாடிய காலங்கள் போய் இன்றைக்கு செல்லோடும் இன்டர்நெட்டோடும் விளையாடக்கூடிய ஒரு நிலைமை. நம்முடைய பிள்ளைகளை மூளைச்சலவைக்குள் ஆக்கப்பட்டு அவருடைய ஆரோக்கியத்தை கெடுக்க வேண்டும், அவருடைய நலக்குறைவு ஏற்படுத்த வேண்டும் என்று அந்நிய ஆதிக்க சக்திகளின் வெளிப்பாடு தான் இன்றைக்கு நம்ம பிள்ளைகள் விளையாடக்கூடிய கேம்ஸ் எல்லாம். அன்றைக்கு ஆரோக்கியமான விளையாட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தினார்கள். ஓட்டப்பந்தயத்தை பெருமானார் ஊக்குவித்தார்கள், குதிரை ஓட்டத்தை பெருமானார் ஊக்குவித்தார்கள், மல்யுத்தத்தை பெருமானார் ஊக்குவித்தார்கள், நீச்சல் பயிற்சியை பெருமானார் ஊக்குவித்தார்கள். இவை எல்லாம் நாம் உடல் சார்ந்து உள்ளம் சார்ந்து நம்முடைய மனநிலையை தீர்மானிக்கிற ஒரு களமாக அமையப்பெறுகிற விளையாட்டுக்கள். இன்னும் இந்த விளையாட்டுகளை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிற பொழுது இந்த துன்யாவுடைய வாழ்க்கை லகுவும் வலைபும் என்கிறார், வீணும் விளையாட்டும் கேளிக்கை கூத்தும் என்கிறார். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியிருப்பது இந்த உலகத்தினுடைய அந்த சிந்தனைகளை குறித்து. ஆனால் விளையாட்டுக்கள் என்பது அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனையை மறக்கடிக்காமல், அல்லாஹ் ரசூல் கற்பித்தும் காண்பித்து தந்த வரையறுக்கு அப்பாற்படுத்தாமல் உட்பட்டு அது அமையப்பெறுமானால் ஆரோக்கியத்திற்கு வடிகாலாக அமைத்து தருகிறது. இதை பெருமானார் ரசூலுல்லாஹ் பல்வேறு கட்டங்களில் ஊக்கப்படுத்தினார்கள் என்பதுதான் உண்மை. அதுவும் குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்களுக்கு மத்தியிலே மிக தேவையான ஒன்று, உடலை உறுதி செய்வோம், உள்ளத்தினை உறுதி செய்வோம். காரணம், நம்முடைய ஈமானுக்கு அது வலு சேர்க்கிறது. மிகவும் குறிப்பாக போதை வஸ்துக்கள், போதை சார்ந்த அந்த லௌகீக விஷயங்களை தற்காத்து கொள்வதற்கு இந்த விளையாட்டுக்கள் மிகவும் தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. பயோவார், மறைமுகமாக ஒரு போர் நடக்கிறது, அதுதான் மது என்ற போர். மது மாத்திரமல்ல, போதை தருகிற அனைத்து விஷயங்களும் இன்றைக்கு பயோவாராக, குறிப்பாக நம்முடைய இஸ்லாமியர்கள் மிகுதமாக இஸ்லாமியர்கள் வாழுகிற அந்த பகுதிகளிலே நம்முடைய மாணவர்களுக்கு கண்களுக்கு இடையில் பயன்படுத்தக்கூடிய வஸ்துக்கள் இருக்கு. இப்படி ஒவ்வொரு விதமான போதை பொருட்கள், கஞ்சா அப்படின்னு போன்ற ஆப்கானில் இருக்கக்கூடிய, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம பிள்ளைகளுடைய, நம்ம ஊரில், நம்மளுடைய மஹல்லாவில், நம்முடைய பக்கத்து வீட்டில், ஏன் நம்ம வீட்டில் உள்ள ஒரு சிறுவன், ஒரு பையன் பயன்படுத்துகிறான், பள்ளி பருவத்தில் படிக்கிற பையன் பயன்படுத்துகிறான் அப்படின்னா
இதற்கு பின்னால் அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷனாக இருப்பது என்ன? நம்முடைய மக்களை பொதுவாக நல்ல விளங்கணுங்க. டீனேஜுங்கிற பருவத்தை அல்லாஹ் மிக சக்தி வாய்ந்த பருவமாக அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். இந்த 13லேருந்து இந்த 19 வரை பாருங்கள், அதை கவுண்ட் பண்ணி பாருங்கள், எல்லாம் டீனாக வரும். அதனால தான் டீனேஜ், அந்த 7 இயர்ஸ். அதில் நாம் எதை உள்வாங்கிறோமோ, எதை நாம் சிந்திக்கிறோமோ, எதை நம்முடைய அறிவு சார்ந்த விஷயங்களாக, நம்முடைய பழக்க வழக்கங்களாக எதை எடுத்து பின்பற்றி மேற்கொண்டு வாழ்கிறோமோ, இதுதான் கபூர் வர வரும். அதனால தான் அந்த டீனேஜ் பருவம் என்பது மிக முக்கியமான ஒரு லைஃப். அப்படி அந்த பருவத்தை இவனை திசை மாற்றும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கு அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷனாக, இன்னும் சொல்ல போனால் அதில் இருக்கக்கூடிய உயர்மட்ட அதிகாரிகள் உட்பட அவர்களுடைய அனுமதியோடு நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வும் ரொம்பவும் சிந்திக்க தேவையில்லை. மிகுதமாக இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதிகள். ஒரு மனிதன் இந்த காலகட்டத்தில் போதைக்கு அடிக்ட் ஆகிட்டா அப்படின்னா அவனுடைய லைஃபே போச்சு. அவனுடைய இம்மை வாழ்க்கை மாத்திரமல்ல, மறுமை வாழ்க்கையும் பாழாகி விடுகிறது. இதற்காக வேண்டி சதி திட்டங்கள் தீட்டி ஆங்காங்கே அரங்கேறப்படுகிற ஒரு நிலைமையும் நாம் பார்க்கிறோம். அதை விட்டு நம்முடைய பிள்ளைகளை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன விஷயம் என்ன? இதுபோல ஒரு தற்காப்பு பயிற்சிகளும் விளையாட்டுகளும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊக்கப்படுத்தினார்கள். சஹாபாக்களுக்கு அம்பரிதலை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊக்கப்படுத்தினார்கள். அம்பரியுங்கள், அதாவது இஸ்மாயிலுடைய மக்களே, நீங்கள் அம்பெய்தி நீங்கள் பழகுங்கள். உங்களுடைய தந்தை இஸ்மாயில் அவர்களும் அம்பெய்யக்கூடிய பரம்பரையில் வந்தவர் தான். அதனால் நீங்களும் அம்பெறிந்து பழகுங்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்பெறிதலை, வில்வித்தைகளை பெருமானார் ரசூலுல்லாஹ் ஊக்குவித்தார்கள். அதெல்லாம் என்ன ஒரு பயிற்சிங்க. இன்றைக்கு இராணுவத்தில் கொடுக்கப்படுகிற பயிற்சிக்கு நிகராக ஸ்னைப்பர் ஷூட்டர்லாம் உண்டு. சாதாரண ஒரு ஷூட்டரை விட ஸ்னைப்பர் ஷூட்டர் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல். என்ஐஏ, அடுத்து என்எஸ்ஜி, நேஷ்னல் செக்யூரிட்டி கார்ட்ஸ், இந்த சிஎம்பிஎம்னுடைய கான்வாயின் பொழுது மறைந்திருந்து ஏதாவது டெரரிசம் தாக்குதல் நடைபெறுதா அப்படிங்கிறத கண்காணித்து ஸ்னைப்பர் ஷூட்டர் அவங்களுக்கு இப்போ ஒரு தனியாக ஒரு ட்ரைனிங்கே உண்டு. அது எப்படி அப்படின்னா, கரெக்டாக டார்கெட்டு, அதை டார்கெட் கரெக்டாக அச்சீவ் பண்ணணும். அதில் அவங்களுடைய உடல் நலனையும் உள்ளத்தின் வலுவையும் சோதிக்கப்படும். அந்த காற்றினுடைய டைரக்ஷன் அவங்க கணக்கில் எடுக்கணும். கரெக்டான துல்லிய பார்வை, நேரான குறிக்கோள், சிந்தனை, இதெல்லாம் அடித்தளமாக இருந்தது தான் அம்பரிதல், வில்வித்தை. இந்த பயிற்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கே நமக்கு ஊக்குவித்தார்கள். அப்படின்னா எந்த அளவுக்கு அது மனிதனுடைய உள்ளத்தையும் உடலையும் ஊக்குவிக்கிற ஒரு விஷயமாக இருக்குது. ஒவ்வொரு ஒர்க் அவுட் இருக்குது. எல்லா ஒர்க் அவுட்லேயும் வேர்வை சொட்டிங்கிறது வந்தால் தான் அதுக்கு ஒர்க் அவுட் இல்லையா? ஒரு ஒர்க் அவுட் இருக்குதுங்க, அது ஃபுல் பாடி ஒர்க் அவுட். உடல் அனைத்தும், உடலில் உள்ள தசைகள், நரம்புகள், எலும்புகள் எல்லாம் அதற்கு வலு சேர்க்கும். ஆனால் ஒரு துளி வேர்வு கூட வராது, ஒரு துளி சொட்டிங் கூட வராது. ஆனால் ஃபுல் பாடி ஒர்க் அவுட். அது என்னது? அதுதான் ஸ்விம்மிங். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஸ்விம்மிங்கை ஊக்கப்படுத்தினாங்க. பாருங்கள், வேர்த்தாலும் நமக்கு தெரியாது, வேர்க்கவும் செய்யாது. அப்புறம் அந்த ஸ்விம்மிங், நீச்சல் பயிற்சி, உச்சியிலிருந்து உள்ளங்கால் வர ஃபுல் பாடி ஒர்க் அவுட். அது நரம்புக்கும் எலும்புக்கும். இன்றைக்கி சம்மர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஸ்விம்மிங் கிளாஸுக்கு நம்ம நினைச்சிடறோம், நம்ம பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறோம். ஆனால் இது சுன்னத்தான ஒரு விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊக்குவித்த ஒரு விஷயமாக இருக்குது. இதுவெல்லாம் ஒரு தற்காப்பு கலையினுடைய தாற்பயங்கள். அதுவும் குறிப்பாக அது உங்களுடைய ஈமானை, உங்களுடைய உடலை அது வலுப்படுத்தும். இதுபோல இந்த ஸ்போர்ட்ஸ், இது மாதிரி உண்டான விளையாட்டுகளில் மனிதனுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு விளையாட்டில் ஒரு சிந்தனையோடு மனிதன், ஒரு மாணவன் பயணிப்பானையானால் அவனை எந்த ஒரு போதை வஸ்துக்களும், எந்த ஒரு போதை ஆசாமிகளும், தீய நண்பர்களுடைய தீய பழக்க வழக்கங்களும் இவனை ஒரு காலமும் தீண்டாது. நல்ல இவன் பக்குவப்படுத்துகிற பொழுது, இந்த ரீதியில் அவன் படுத்துகிற பொழுது இந்த உடலை நலக்குறைவும் நலக்கேடுகளுக்கு விளைவிக்கிற இந்த விஷயத்தை விட்டு தவிர்த்து நடப்பான். அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுபோல விஷயங்களை நமக்கு ஊக்குவித்தார்கள்.
கஷ்டப்படுத்தினார்கள் அப்படின்னா இதுவெல்லாம் நம்முடைய உள்ளம் சார்ந்த, நம்முடைய உடல் சார்ந்த விஷயங்கள். அலி ரலியல்லாஹு இரட்டை வாழ் வீச்சாளர், உமர் ரலியல்லாஹு தஆலா அப்படின்னா அப்படியே அவங்கெல்லாம் ஹிஜ்ரத் பயணம் எப்படி மேற்கொண்டாங்கன்னா பகல்லே போனாங்க. அன்றைக்கு இருக்கு எத்தியோப்பியா, அப்பெல்லாம் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தில் வந்து இரவு நேரங்களில் சஹாபாக்களுக்கு மதீனாவுக்கு அனுப்புவதற்கு முன்பதாக எத்தியோப்பியாவில் இரவு நேரங்களில் சில சஹாபாக்களை என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரத்தாக அனுப்பி வைத்தாங்க. உமர் ரலியல்லாஹு பட்ட பகலில் போனாங்க. பட்ட பகலில் அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்து போகிறேன், என்னை தடுப்பதற்கு யார், இந்த அரபு மண்ணில் யார் இருக்கிறா அப்படின்னு வீர வசனம் பேசி ஆவேசத்தோடு பவனி வந்தவர்கள் வீர உமர் ரலியல்லாஹு தஆலா என்ற வரலாறில் நாம் படிக்கிறோம். ஆக அப்படிப்பட்ட இரட்டை வாழ் வீச்சாளராக இருந்தவர்கள் அன்றைய காலத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா. அப்படின்னா அதுபோல விஷயங்களை உள்ளம் சார்ந்த விஷயங்களை நம்முடைய மாணவர்கள் அதை கையில் எடுப்பார்களே ஆனால் எந்த ஒரு தீய சக்தியின் மூலமாக, எந்த போதை வஸ்துக்கள் மூலமாக நம்முடைய தலைமுறையர்கள் ஆட்கொள்ளப்பட மாட்டார்கள். இன்றைக்கு மறைமுகமாக நம்முடைய பகுதிகளில், இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழுகிற பகுதிகளில் இவன் மேலே ஏதாவது ஒரு எஃப்ஐஆர், ஏதாவது ஒரு கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா, இவனுடைய லைஃப்பை எப்படி டோட்டல் கொலாப்ஸ்னால் ஆக்குறது, இவனுடைய வாழ்க்கையே நம்ம என்ன செய்யணும், ஒரு நிர்மூலமாக்கணும் என்பதை குறித்து ஒவ்வொரு விஷயங்கள் நடைபெறுகிறது. 3 எழுத்து துரோகிகளா, அது தெளிவாக நாம் சொல்ல தேவையில்லை. நல்ல யோசிக்கணும் அன்பிற்கிடையவர்களே. நம்முடைய சமுதாயத்தை சீர்குலைப்பதற்காக வேண்டி சீர்கேடுகள் பல விதத்தில் நடங்கேறி கொண்டேதான் இருக்கிறது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக நாம் நாடேடுகளிலும் கண்களுக்கு எதிராக பார்க்கிற விஷயங்கள். இந்த ஃபர்தா இஷ்யூலாம் ஏன் வந்துச்சு சொல்லுங்க? இவ்வளோ நாள் காலங்காலமாக நம்முடைய பெண்கள் போட்டு போகிறாங்க இந்த ஹிஜாபுடைய விஷயம். இந்த ஃபர்தாவுடைய இஷ்யூ ஏன் வந்துச்சு? காரணம், நம்முடைய பெண்கள் கல்வியில், எஜுகேஷனில், ஒரு நாலேஜில் இப்போ தான் ஒரு 10 இயர்ஸாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வராங்க. நம்முடைய பிள்ளைகள் இபாதத்தோடு நல்ல ஒரு முறையில் இருந்தால் இவர்கள் நாளைக்கு ஆளுகிற ஆளுமை வர்க்கத்திற்கு வந்து விடுவார்களோ, அல்லது எஜுகேஷன் நாலேஜில் ரொம்ப ட்ரெயினான நம்முடைய பெண்கள் உயர் பதவிகளில் இன்னும் பெரும் ஒரு துறைகளில் சார்ந்து இருந்து விடுவார்களோ என்று மறைமுகமாக தாக்குதல் தான் இந்த ஹிஜாபுடைய விஷயம், இந்த போதையினுடைய விஷயம். போதையினுடைய கண்ணோட்டத்தில் நம்முடைய இளைஞர்கள் இன்றைக்கு டார்கெட்டாக இருக்கிறாங்க. பரதாவுடைய இஷ்யூவில் நம்முடைய பெண்கள் டார்கெட்டாக இருக்கிறாங்க. அதனால தான் அன்றைக்கி கர்நாடகாவில் நம்மளுடைய முஸ்கான் என்ற அந்த மாணவி சூழும் பகைக்கு மத்தியில் சுடர் முகத்தோடு கூடியிருக்கிற கயவர்களுக்கு முன்னால் அல்லாஹு அக்பர் என்று கர்ஜித்த அந்த முழக்கம் இருக்கிறதே, இதெல்லாம் நடைபெறுவதற்கு, தடை செய்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பு அறிவை அதை தடை செய்யணும். நாம் படித்தா நம்மளோட, ஆனால் நம்ம வீட்டு பெண்கள் படித்தா நெக்ஸ்ட் ஜெனரேஷனை அவங்க குவாலிஃபிகேஷனை உருவாக்க முடியும். இதை எப்படி இந்த முன்னேற்ற பாதையில் எப்படி அதை தடை சேர்க்க வேண்டுமோ அந்த அளவுக்கு தடை செய்வதற்கு அந்நிய ஆதிக்க சக்திகள் முயற்சிக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு போதைக்கு அடிக்ட் ஆகக்கூடிய நிலைமையில் நாமளும் இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்னைக்கெல்லாம் போதை என்பது பாய்மார்களா இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் போய் ஹோல்சேல் டீலராகவே இன்னைக்கு பாயாத்தான் இருக்கிறான். அப்படின்னா நல்லா யோசிக்கணும் அன்பிற்கிடையவர்களே, இதுவெல்லாம் ஹராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், குல்லு முஸ்கிரின் ஹராம். போதை தருகிற, உன்னுடைய சிந்தனையை மழுங்கடிக்கிற, மறக்கடிக்கிற அனைத்தும் ஹராம் ஹராம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக மிக துல்லியமாக நமக்கு வியூகம் அமைத்து தந்தார்கள் என்றால் இதுதான் வழி. ஆக இப்படி பல விஷயங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதனுடைய உடல் நலத்தை குறித்து மிக மிக அக்கறையோடு நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஃபஇன்ன லிஜஸதிக அலைக ஹக்கா. உன்னுடைய உடலுக்கென ஒரு பங்கு இருக்கிறது, உன்னுடைய கண்களுக்கென ஒரு பங்கு இருக்கிறது. அதை தூங்க வேண்டிய நேரத்தில் அதை தூக்க கொடுக்கணும். நல்ல பாருங்க, சுகு தொழணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு மனிதன் தூக்கத்தை பிரியப்படணும். ஒரு 10 மணிக்காவது, ஒரு 11 மணிக்காவது குறைஞ்சது தூங்கணும். அப்படின்னா ஏன் தூங்கணும்? அப்படி தூங்கினா தான் நாளைக்கு காலையில் 5 மணிக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக எந்திக்க முடியும்.
உட்காந்து செல்லை பார்த்துட்டு உட்காந்து நோண்டிட்டு செல்லை எடுத்து பார்த்துட்டு கிட்டத்தட்ட 1 மணி 2 மணி அந்த தஹஜ்ஜுடைய நேரம் தான் அப்படியே கண்ணயருது. அப்படின்னா எப்படி காலையில் எந்திரிக்க முடியும்? ஷைத்தான் தான் சிறுநீர் கழிச்சிட்டு போவோம், அப்படிதானே? அப்படின்னா நல்லா பாருங்க, இன்னலி ஐனிக்க அலைக்க ஹக்கா, அவருடைய கண்களுக்கென ஒரு கடமை இருக்குது அப்படின்னாங்க. நம்மளுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஃபோன்லேயே அடிக்ட் ஆகுறாங்க. இதையெல்லாம் கண்டுபிடிச்ச மேலை நாடுகள் இப்போ அவங்க எழுத்துப்பூர்வமாக பிள்ளைகளுக்கு படிப்பை ஊக்குவித்து அந்த இதில் அவங்க வர்றாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு இறக்குமதி செஞ்சுட்டு அவங்க இப்போ நல்ல ஆரோக்கியமான வழியில் போகிறாங்க. நல்லா யோசிக்கணும். நாம் எல்லாம் பேனாவை, பென்சிலை, குச்சியை, ஸ்லேட்டை பிடிச்சி எழுதி பார்த்து படித்து பழக்கப்பட்டவங்க. இப்போ நம்ம பிள்ளைகளே இருக்கிறாங்க, நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு பேராகிராஃபோ அல்லது ஏதோ ஒன்று படிக்கிறாங்க, பைகாட் பண்ணணும் அப்படின்னா அதை எழுத்துப்பூர்வமாக காகிதத்தில் எழுதி பேனாவால் எழுதி அவங்க மனப்பாடம் பண்ணால் தான் உள்ள பைகாட் ஆகும். நீங்கள் எவ்வளோ தான் செல்லை பார்த்து நான் ஒரு ஃபார்முலாவோ ஒரு தியரியை மனப்பாடம் பண்ணுறேன் அப்படின்னா அப்போதைக்கு இருக்கும், ஆனால் லைஃப் லாங் இருக்குமானா இருக்காது. ஒரு மனோதத்துவ நிபுணர் நமக்கு தெளிவாக சொல்கிறார், நம்முடைய நாட்டினுடைய அடையாளம் இது. பேனாவையும் பென்சிலையும் குச்சியையும் சிலேட்டையும் பிடிச்சி எழுதின நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து எதையும் பார்த்து மனப்பாடம் பண்ணாலும் பண்ண முடியாது. டெஃபினட்டாக சொல்லலாம். ஒரு ஹாஃப்ஸாக இருக்கிறாங்க, குர்ஆன் முழுவதும் மனனம் செய்த ஒரு ஹாஃபில் இருக்கிறான்னு வச்சுங்களேன். மிகுதமாக 13 லைன் குர்ஆனில் மனப்பாடம் பண்ணுறாங்க. திடீர்னு அவங்களுக்கு 15 லைனை எடுத்து கொடுங்க. இந்த இடத்துல தானே யாயுள்ளதிகம் ஆமனும் வரும், இந்த இடத்துல தானே லால்லக்கும் முஃப்லிகுன்னு முடியும், லால்லக்கும் துஃப்லிகுன்னு முடியும். அந்த இடத்த ஞாபகம் வச்சுருப்பாங்க. அப்படின்னா இதே மாதிரி நம்ம அந்த ஸ்க்ரீனில் பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது. அப்படின்னா காலங்கள் மாறுகிறது என்று சொல்லி 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 நமக்கு கண்ணுக்கு ஊறு விளைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வருகிற, அதுதான் முக்கியமாக மொபைல் ஃபோனு, அதில் விளையாடக்கூடிய கேமு. பாருங்க, திடீர்னு சாமம் போல் எழுச்சி சுடுறா வெட்டுறா குத்துறா அப்படிங்கிறான். என்னடான்னு பார்த்தா 1 மணி 2 வரை உட்காந்து பப்ஜி அது இதுன்னு ஏதோ ஒரு கேம்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு விளையாண்டா கடவுளை ஒரு 3-4 மணிக்கு அதானே வரும். அப்படின்னா நாம் எதை சிந்தித்து படுத்து உறங்குகிறோமோ அதுதான் கனவாக கற்பனையாக வருகிறது என்கிறார்கள் உளவியல் வல்லுநர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இரவிலே கண்ணை எறுங்கள். அப்புறம் உங்களுடைய கண்களுக்கென ஒரு கடமை இருக்கிறது, அந்த கடமையை நீங்கள் ஆற்றுங்கள், அந்த உறுப்பு அல்லாஹ்விடம் நாளை முறையிடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல உறுப்புகள் நமக்கு சாதகமாக அல்லது பாதகமாக பேசும் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன் அல்லாஹ் சொல்றாங்க. அப்படின்னா நம்முடைய உள்ளம் சார்ந்த விஷயங்களை நாம் பக்குவப்படுத்தி மிக தெளிவாக நாம் வைப்போமையானால் அன்பிற்கு நேர்வர்கள் அது உள்ளத்தையும் பண்படுத்தும், நம்முடைய ஈமானையும் பாதுகாக்கும். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்ததஹிரீன். அல்லாஹ் மிகச்சிறப்பாக வான்மறையில் வசனமிடுகிறார். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன, உள தூய்மை உடையவர்களை, தௌபா செய்து பாவத்தை விட்டு பாவத்தினால் மீண்டு அல்லாஹ்வின் பக்கம் மீளாய்வு செய்கிற மனிதர்களை, தௌபா செய்து பரிசுத்தப்பட்ட பண்பட்ட மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொல்லி அதை அடுத்து யுஹிப்புல் முத்ததஹிரீன், உடலை பக்குவப்படுத்தி சுத்தத்தோடு வாழுகிற மக்களை தான் நேசிப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் உடல் சார்ந்து, உளவியல் சார்ந்து, உள்ளம் சார்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பாடம் நடத்தினார்கள் என்றால் அன்பிற்கிடையவர்களை இதெல்லாம் நம் முறையினர்கள் கற்றுத்தேறி இதன் வழியில் நடக்க வேண்டும். ஓட்ட பந்தயத்தை இன்னைக்கு உசைன் போல்ட் ஓடுறான் பாருங்க, ஓட்டம் அந்த அளவுக்கு அவனுடைய அந்த டார்கெட்டை, அவனுடைய ஒரு இதை இன்னைக்கு முறியடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சாதனையாக இருக்குது அப்படின்னா அவருடைய பயிற்சி எந்த அளவுக்கு இருந்திருக்கும். முகமது அலி, அமெரிக்காவில் முகமது அலி டைசன் குத்துச்சண்டை பயிற்சியாளர், அவர் இஸ்லாத்திற்கு வந்த காரணமே இதுதானே. நாம் எவ்வளோதான் அந்த அமெரிக்கா மண்ணுக்கு பெருமை சேர்த்து பல கோல்டு மெடல்கள் வாங்கினாலும், பல பதக்கங்களை வாழ்ந்தாலும் நம்மளை கருப்பு இன மக்கள் அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்குறான் அப்படின்னு நினச்சி தானே அவர் இஸ்லாத்துக்கே வர. அப்படின்னா பாருங்க, இந்த ஒரு ஸ்டடி மைண்ட், ஒரு தெளிவாக ஒரு விஷயத்தை தீர்மானிக்கக்கூடிய அளவு ஒரு ஸ்போர்ட்ஸில் தான் முடியும்.
அப்படின்னா உள்ளத்தை, ஒரு உறுதியை, உடலை அவன் சார்ந்து வாழுகிறான் அப்படின்னா இது மாதிரி உண்டான ஒரு பக்குவம், ஒரு பண்பியல் அவனை சார்ந்து வரும். தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள் அவனை விட்டு அப்புறப்படுத்தப்படும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயங்களுக்கு ஊக்குவித்தார்கள். அதே போல் இஸ்லாம் ஆதரிக்கிற பல விளையாட்டுகள் இருந்தாலும் இஸ்லாம் வெறுக்கிற சில விளையாட்டுகளும் இருக்கிறது. இந்த தாயக்கட்டை விளையாடுறது, இந்த ஃப்ளூக்கில் ஒவ்வொன்றும் விளையாடுறது, இந்த கட்டை கித்தாப்புன்னு சொல்லுவாங்க, தெளிவாக சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. இந்த சீட்டாட்டம் விளையாடுறது, இது மாதிரி நிறைய இந்த கேசினோக்கள் அது இதுன்னு விளையாடுறாங்களே, சூது, இவை அனைத்தும் ஒரு ஈமானை கெடுக்கிற விஷயங்கள். எப்படி இப்போ ஏதாவது ஒரு லக்கில் விழும், ஒரு லக்கில் நமக்கு பிரைஸ் கிடச்சிட்டு அப்படின்னா அவன் யாரை நம்ப மாட்டான்? படைத்த இறைவனை நம்ப மாட்டான். சரிங்க, நம்ம காலம், நம்ம நேரம் நமக்கு நல்லபடியாக இருந்துச்சு, ஈமானை அது பாழ்படுத்திது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஈமானுக்கும் உறுதி செய்கிற விளையாட்டை விளையாடுங்க. கல்லை போட்டு இப்படி சுண்டி சுண்டி விளையாண்டுருந்தாங்க. நம்ம கோழியாக விளையாடுவோம், அது மாதிரி உருட்டி விட்டு என்ன செஞ்சாங்க, விளையாண்டுருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து 2 கருத்துக்களை பதிவு செய்தார்கள். இதன் மூலமாக நீ வேட்டையாடுவதற்கு முடியாது. இரண்டாவது, தற்காப்பு கலையாக ஏதாவது எதிரி உன்னை தாக்க வந்து விட்டால் அதுக்கும் இது பயன்பெறாது. அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸுங்கிறது, ஒரு விளையாட்டுங்கிறது எப்படி இருக்கணும்? நம்மை தற்காத்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கணும், நம் உடலுக்கு ஆரோக்கியத்தை சார்ந்ததாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோடு நிறுத்திவிடவில்லை. இதன் மூலமாக உன்னுடைய கண்ணையும் உன்னுடைய பல்லை தான் பாதிக்கும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்தார். அப்படின்னா நமக்கு உடலுக்கு ஊறு விளைக்கிற இந்த விளையாட்டுக்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய லைஃப் ஸ்டைலுக்கு எது தேவைப்படுகிறதோ அந்த தற்காப்பு விஷயங்கள், இதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊக்கப்படுத்தினார்கள் என்றால் இதான் காரணம். இந்த ஹார்ஸ் ரைடிங், இந்த குதிரை ஓட்டம் பெருமானாருக்கு மிக மிக பிடித்தமான ஒன்று. ஹார்ஸ், குதிரை என்பது பெருமானாருக்கு அனிமல்ஸ்லேயே ரொம்ப ஒரு ஃபேவராக இருக்கக்கூடிய இது குதிரை தான். அதனால தான் வல் ஆதியாத்தி லபுஹா அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குதிரையை பற்றி அல்லாஹ் ரொம்ப வர்ணித்து கூறுவார். ஒரு தத்துவம் கூட உண்டு. ஒரு குதிரை ஒரு வீரனை காப்பாற்றும், ஒரு வீரன் ஒரு மன்னனை காப்பாற்றுவான், ஒரு மன்னன் ஒரு அரசனை காப்பாற்றுவார், ஒரு கிங் மேக்கரை உருவாக்குவார், ஒரு கிங் மேக்கர் ஒரு கிங்டமே உருவாக்குவார் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அந்த குதிரைங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு பிராணிங்க. அதை மேலே நம்ம ஏறி சவாரி செய்கிறோம் அப்படின்னா, ஏறும் பொழுது இவன் ஆரம்ப நிலையில் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கானால் அது வெல் ட்ரெயினராக அப்படிங்கிறது அந்த குதிரை யூகிக்கும். அதனுடைய தன்மை அதுக்கு இருக்குது. அதனால தான் ஏறினவுன்னு அது முன்னங்கால் அப்படி தூக்கி அப்படி தள்ளுது பாருங்க. சரியாக ஓட்ட தெரியாதவன கீழே விழுந்துடும். அப்படி குதிரைகளை அடக்கி ஆழ்ந்து அதை பக்குவப்படுத்திய விளையாட்டு வீரராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 55வது வயதில் கூட பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரை ஓட்டம் போயிருக்கிறாங்க அப்படின்னா பாருங்க. ஹார்ஸ் ரைடிங் நம்மாலும் உடனே நினைக்கிறான் ஹார்ஸ் பவர், அது இன்ஜினு 250 350 சிசி அப்படின்னு சொல்லி அதில் ரேஸ் போகிறான். அதில் போயிட்டு வந்தாலும் ஒரு ஐடியா போக்கா போயிடுறான். எல்லாம் பாதுகாக்கணும். அண்மையில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், தஞ்சாவூரோ மயிலாடுதுறையை சார்ந்த ஒரு இளைஞன், அது நம்ம பெருநா வந்துட்டால் அது ஒரு இதாட்டு நினச்சி தானும் அழிவை தேடி தான் தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் துயரமாகி சாலையில் போகக்கூடிய மக்களையும் இதாக்கி அந்த பரிதாபத்தை நான் பார்க்கிறோம். இவங்க போன ஸ்பீடில் அந்த போஸ்ட்டில் மோதி அந்த போஸ்ட்டே 2 துண்டாக பிரிஞ்சு போச்சு. அவன் இரத்த வெள்ளத்தில் தத்தளிக்கிறான், என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறுகிறான். அப்படின்னா இதெல்லாம் இஸ்லாம் ஆதரிக்கிறதா? அப்படின்னா உன்னுடைய உள்ளத்திற்கும் உன்னுடைய உடலுக்கும் வலு சேர்க்கிற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும், என்ன ஒரு ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும், என்ன ஒரு விளையாட்டாக இருந்தாலும் இஸ்லாமிய சிந்தனையோடு விளையாட சொல்லுகிறது மாதிரி. பெண்களையும் தன்னுடைய மனைவியையும் பெருமானார் ரசூலுல்லாஹ் பார்ப்பதற்கு ஆர்வம் ஊட்டினார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஹிஜாப் அணிந்து கொண்டு அவர்களை இஸ்லாத்தினுடைய அந்த உடை சார்ந்த விஷயங்களை பேணி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியின் முன்னால் விளையாடி கொண்டிருந்த ஹபஷாக்கள், கருப்பின மக்கள்கள் மல்யுத்தத்தில் விளையாடி கொண்டிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவை பார்க்க வச்சாங்க.
எந்த அளவுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, நான் சலிப்படைகிற அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விளையாட்டை உட்காந்து ரசிக்க எனக்கு அனுமதி தந்தாங்க அப்படின்னு. அதுக்குன்னு சொல்லிட்டு மக்ரிப் இஷாலாம் முடிச்சுட்டு உட்காந்து T20 உட்காந்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இந்த ஹதீஸ் ஆதாரம் இருக்குது அப்படின்னு. அது நல்லா பாருங்கள், இந்த ரமலானுடைய நேரத்தில் தான் இந்த ஐபிஎல்லும் வரும், 2020 வரும். அதில் உட்காந்துட்டு இவன் 8 ரக்காத்து தொழுவுறதா 20 ரக்காத்து தொழுவுறான்னு ஆர்கியூமெண்ட்டு. கடைசியில் பார்த்தா பள்ளியாசலுக்கு ஆளையே காணும். என்னப்பா 20 ரக்காத்து தொழுவுன்னு சொன்னீங்களா? இல்லை 20 2020 பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு. அப்படின்னா நல்லா யோசிக்கணும். அப்படின்னா நம்முடைய சிந்தனையை, நம்முடைய ஈமானை பாழ்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஹராம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு முஸ்கிரின் ஹராமும், போதை தருகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஹராம் ஹராம் என்று நமக்கு வலியுறுத்தினார்கள் என்றால் அதற்கு பின்புலமாக இருப்பது உங்களுடைய உடல் நலத்தை கெடுக்காதீர்கள். அல்லாஹ் தந்த அமானிதம், அல்லாஹ் தந்த அமானிதத்தை அவனிடத்திலே நாம் ஒப்படைக்கணும். திருப்பி என்ன பதில் வைத்திருக்க போகிறோம்? குறிப்பாக ஒரு ரிசர்ச்சில் இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயம், அதிகமாக நச்சு பொருட்களை உட்கொள்கிறவர்கள் இந்தியர்கள் தான். ஒவ்வொரு உணவிலையும் ஒரு நாள் உணவில் கிட்டத்தட்ட ஒரு 360 கிராம் நாம் எல்லா விதமான நச்சு பொருட்களை உட்கொள்கிறோம். நமக்கு தெரியாமலே கெமிக்கல். காலையில் எழுந்திரிச்சு பல்லு தேய்க்கிற அந்த டூத் பேஸ்ட்டில் இருந்து நாம் படுத்துறங்கிற ஏசியில் வர, இரவில் படுத்துறங்கிற ஏசியில் வர எல்லா விதமான உடல் நலத்திற்கு தீங்கு விளைக்கிற அந்த விஷயத்தோடு தான் நாம் இன்றைக்கு வாழ்கிறோம். அதனால தான் ஆயுள் காலம் அப்படியே சுருங்கி கொண்டே போகிறது. அதுவும் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் உணவுக்காக வேண்டி செல்ஃபோனை பார்த்துட்டு தான் சாப்பிடுவோங்கிற அடம் பிடிக்கிறாங்க. இன்னும் சில பேருக்கு வாட்ஸ்அப் தான் வாழ்க்கையாகவே இருக்குது. இன்ஷா அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா, இன்ஸ்டாகிராமில் இருந்துகிட்டே இருக்கிறான். அந்த அளவுக்கு நம்மை அடிக்டாக்கி வைத்திருக்கிறது இந்த மொபைலுடைய உலகம், இந்த இன்டர்நெட்டினுடைய உலகம். அதில் நல்ல விஷயத்தை பார்ப்பதாக இருந்தாலும், அதுவும் நம்மளுடைய கண்களை கெடுத்து நல்ல விஷயத்தை பார்ப்பதாக இருந்தாலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. நைட்டில் ஒரு 12 மணிக்கு பார்த்து பயான் கேட்டுட்டு இருந்தாங்க, தேவையா? அப்படின்னா அது கூட நம்முடைய மார்க்கம் நமக்கு தடை செய்கிறது. உன்னுடைய கண்களுக்குன்னு ஒரு கடமை இருக்குது. நம்ம பிள்ளை இதை பார்த்தா தான் சாப்பிடுவோன்னு அதுக்கு அடிக்ட் ஆகி சின்ன பிள்ளைகள்லேயே கண் பார்வை இழந்து, கண்ணுங்கிறது மெல்லிய ஒரு நரம்பு, இவ்வளோ நரம்புகளால் ஆனது இந்த கண். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிந்திக்க சொல்கிறான், இந்த கண்ணை பற்றி நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். இந்த கண்ணை அல்லாஹ் எவ்வளோ அமானிதமாக கொடுத்துருக்கிறான். அது எல்லாம் போனவுடனே நாங்கள் இருக்க வாங்க அப்படின்னு போனால் சரியாக முடியுமா? அப்புறம் அந்த கண்ணுக்கென ஒரு கடமை இருக்கிறது. நம்மளுடைய பிள்ளைகள் இன்னைக்கு அதை பார்த்தா தான் நாம் அந்த ரீல்ஸை பார்த்தா தான் அல்லது அந்த வீடியோ பார்த்தா தான் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த சாப்பாடு வேண்டாம் தாய்மார்கள். அந்த சாப்பாடு ஒருவேளை ஒரு தட்டுக்கு இன்னொரு ஒரு பாய் தட்டு கூட சாப்பிட்றா அப்படின்னா வேண்டாம், சாப்பிடாம கூட இருந்துட்டு போட்டு ஒரு நேரம் பட்டினி இருந்தால் ஒன்றும் ஆயிடாது இல்லையா? அப்படின்னா சரி, அதனால தாங்க அந்த செல்லை பார்க்குறா அப்படின்னா இல்லை. ஒரு ஆய்வின் அடிப்படையில் சில பிள்ளைங்கள் அந்த டிவியை பார்த்துட்டு செல்லை பார்த்துட்டு வாயில் அப்படியே வச்சுட்டு இந்த ஆணை அப்படியே நிற்பான் பாருங்க. அதற்கு உண்டான காரணத்தை மருத்துவர்கள் சொல்லும் பொழுது அது அப்படியே ஸ்டென்னாகி நிற்கிறான். பிரெயினில் போகக்கூடிய அந்த நரம்பில் வந்து பிளட் சர்க்குலேஷன் நின்றுட்டு அவன் அந்த உணவை என்ன செய்ய முடியல அப்படின்னு சில பிள்ளைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கே அடிக்டான பிள்ளைங்க அப்படியே வாய் பிளந்த மாதிரி அப்படியே நிற்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அந்த உணவை உட்கொள்ளணுமா, அது என்னது அங்கே ஒரு சிந்தனை சடனாக வரல. அது காரணம் இதுதான், நீங்கள் பிள்ளைகளுக்கு செல்ல கொடுத்து இப்படியே உணவு ஊட்டி இருந்தீங்க அப்படின்னா அது பிள்ளைகளுடைய கண்களுக்கு உடலுக்கு அது கேடு. அப்படின்னா இதைத்தான் இஸ்லாம் அன்றைக்கே நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஃபைனலி ஐனிக்கு அலைக்க ஹக்கா, கண்ணுக்குன்னு ஒரு கடமை இருக்கிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். விளையாட்டு என்று வருகிற பொழுது காருண்ய சீலர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லித்தந்த வார்த்தையை பாருங்கள். விளையாடுங்கள், அம்பெறிதல் என்றாலும் கூட ஒரு உயிருள்ள பிராணியை வைத்து அதை ஒரு இலக்காக ஒரு டார்கெட்டாக வச்சு நீங்கள் அதை என்ன செய்யாதீங்க, அம்பெறியாதீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நஜீஸ் தான் அதுக்குன்னு சொல்லி அங்கே ஒரு நாய் போதுங்க கள்ளத்துக்கு எரியணுமா? இல்லை, வேண்டாம், அது ஒரு உயிர் அப்படின்னு மதிக்க சொன்னாங்க. எவ்வளோ ஒரு கருணை காட்டுது, ஒரு காருண்ய சீலர், காருண்ய மார்க்கமாக இருக்கிறது இஸ்லாம். அதை ஒரு இலக்காக வைத்து நீங்கள் அம்பெறியாதீர்கள், வில்லறியாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுபோல விளையாட்டுகளையும் என்ன செஞ்சாங்க, நமக்கு தடை
செய்தார்கள் என்று சொன்னால், அன்பிற்கிடையவர்களை நல்ல விஷயத்தை ஊக்கப்படுத்துவதிலும் அல்லாத விஷயங்களை உங்கள் உடலையும் உள்ளத்தையும் பாதுகாப்பதில் இஸ்லாம் எந்த அளவிற்கு மிக துல்லியமான விஷயத்தை நமக்கு கற்பிக்கிறது, காண்பித்து தருகிறது என்பதை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சஹாபாக்களை இந்த அளவுக்கு தான் வளர்த்தார்கள். யஹூதி நஸ்ரானிகள் வியந்து பார்த்தார்களாம். இரவு நேரங்களிலே, அதுவும் அதிகாலை பொழுதினிலே எல்லாம் கண்விழித்து அணியாக இந்த சமூகம் தொழுது கொண்டிருக்கிறது. எதுவும் வேண்டாம் என்று இந்த உலகத்தை பற்றற்ற வாழ்க்கையைப் போல இறையியலில், இறை வழிபாட்டில், வணக்க வழிபாட்டில் அப்படியெல்லாம் அணிவகுத்து நிற்கிறார்கள் இரவு நேரங்களில். ஆனால் போர்க்களங்கள் என்று வந்தால் வீரம் செறிந்த மறவர்களாக கையிலே வாளேந்தி யுத்தகலத்திலே நின்று போராடுகிறார்களே, இந்த முஹம்மதை பின்பற்றக்கூடிய இந்த மக்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது என்றார்கள். அந்த அளவுக்கு வியந்து பார்த்தாங்க. அந்த அளவுக்கு நம்மை குறித்து உண்டான சிந்தனைகள் அவர்களுக்கு மேலோங்கி இருந்தது. காரணம், அவர்கள் உள்ளத்தையும் உடலையும் அல்லாஹ்வுக்காக வேண்டியே கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டியே வளர்த்தார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டியே வார்த்தெடுத்தார்கள். அதனால் அந்த சஹாபாக்கள், அந்த பெருமக்கள் அந்த உயர்தரமான அந்தஸ்திலே இடம் பிடித்தார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்வியலும் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களையும் நாம் உடலை வலு சேர்க்கிற விதத்தில் அமையப் பெறுவோமையானால் உள்ளம் வலுப்பெறும். அந்த உள்ளத்தினால் தெளிந்த உள்ளத்தோடு அல்லாஹ்வை சந்திக்கலாம். நம்முடைய உடல் உறுப்புகளும் நல்ல முறையில் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்கு எத்தனிக்கும், அதை தொழுவதற்கு நமக்காக வேண்டிய ஒரு ஆர்வம் வரும். எனவே உள்ளத்தையும் உடலையும் உறுதி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய ரசூல் கற்பித்த, காண்பித்து தந்த பாதையில் பயணிக்கிற மேன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும், குறிப்பாக நம்முடைய வளரும் தலைமுறையினர்கள், சிறுவர் சிறுமிகளுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைத்து தருவானாக. பெருமானார் எந்த வழியை நமக்கு காண்பித்தார்களோ, கற்பித்தார்களோ அந்த பாதையில் பயணித்து ஈருலகத்திலும் வெற்றி பெறுகிற நல்ல நசீபனை பேசிய எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அல்லாஹ் நல்கிடுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.